everyone. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கேகநகரில் இருக்கேன். கேகநகரில் எங்கே இருக்கேன்னா பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் ஷாப் நேம் என்னென்னா ஜெய் ஐஸ்கிரீம் ஷாப். இப்போ நான் ஷாப்புக்குள்ளே போகிறேன், டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க. எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ரவி. சார் என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ், என்னென்ன ஃப்ளேவர், என்னென்ன இருக்குது? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி வெண்ணிலா, பிஸ்தா, பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, சாக்லேட், டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் கரண்ட் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஃப்ளேவர்டு. இதில் சாக்லேட் கூட சாக்லேட்லேயே நேச்சுரலாக பண்ணுறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹனி, மேங்கோ, டெண்டர் கோக்னட், பாசுந்தி, ரெட் கோவா, லிச்சி, பனானா, ஹார்லிக்ஸு, ஜாக் ஃப்ரூட்டு, இது மாதிரி சீசன்ஸு, கஸ்டர்ட் ஆப்பிள், இதெல்லாம் என்னென்ன சீசனில் கிடைக்குதோ அது எல்லாமே அப்பப்போ கொடுத்துருவோம். இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷல்? எல்லாமே நல்லா இருக்கிறது தான் நம்ம கடையுடைய ஸ்பெஷல். ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டதில் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துல பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து இந்த கடையில் இது நல்லாயிருக்கும், ஒரு பர்டிகுலர் கடையில் சாம்பார் இட்லி நல்லாயிருக்கும்னுவாங்க, ஒரு கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும்னுவாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எதுனாலும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதனால் நான் ஒன்று சொல்லணும். சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னா நீங்கள் ஜிகர்தண்டா சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா? ப்ளீஸ் மேடம். என்னங்க இது வந்து டெண்டர் கோகனட். டெண்டர் கோகனட்டா? இளநீலையே செய்யுது. இளநீருடைய வழுக்க இருக்கு இல்லையா? டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம். இப்போ என்ன சீசன்? சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சூப்பர். சேம் கோகனட் ஃப்ளேவர். அப்பா எனக்கு ஒன்று. இது டெண்டர் கோகனட்டா? இளநீருடைய அந்த வழுக்க இருக்கு இல்லையா? ஆமாம், அதிலே செய்யறது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அப்படியே அந்த இளநீரோட ஃப்ளேவர் இதில் அப்படியே இருக்குது. இளநீர் ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் சேம் இது எப்படின்னா அந்த சில்னஸ் தவிர மற்றபடி இளநீர் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து ஹனி ஐஸ்கிரீம். ஹனி டேஸ்ட் இதில் இருக்குது. காலையிலேருந்து பயங்கர வெயில், அலைஞ்சு டயர்ட் ஆகிட்டேன். ஸோ ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தோன்னே உள்ளே வந்துட்டேன். ஆனால் அந்த டயர்ட்னஸ்க்கு இந்த சில்னஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சூப்பராக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. மேங்கோ இப்போ சீசனே கிடையாதே. சீசன் இது இயர் ஃபுல்லாக பல்ப் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். டின்ல வந்துடும். ஓகே. ஸோ நேச்சுரலாக பண்ணலாம். ஏய், மாம்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சேம் மாம்பழம் டேஸ்ட், மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நான் எப்படி வீட்டில் இருக்கும்போது மாம்பழம் சீசனில் வந்துட்டு அந்த மேங்கோ நல்ல மில்க் ஷேக் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. சேம் அதே டேஸ்ட்டு. ஆமாம், உங்களுக்கு போட்டியா? பாசுந்தி ஐஸ்கிரீம். நீங்கள் பாசுந்தி ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் செய்கிற ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடுங்க. ஓ, அப்படியா? பாசுந்திலே ஐஸ்கிரீம் கூட பண்ணுறீங்க? பாசுந்தி டேஸ்ட் இருக்குது ஐஸ்கிரீம். சம்மர் சீசனில் நல்லா இங்கே வந்து வெளுத்து கட்டலாம். யார் யாருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ கிளம்பி கேகநகர் வந்துடுங்க. கேகநகரில் எங்கே இருக்குது தெரியுமா? பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது. அது சாப்பிட்டுட்டு போங்க. ஆமாம். இது வந்து ரெட் கோவா நம்ம ஊருக்கு அதில் செய்கிற ஐஸ்கிரீம் நேச்சுரல். ஸோ இதுவும் டேஸ்ட் பண்ணிட்டுமா? சேம் அப்படியே இருக்குது. அந்த ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, அந்த ஃபீல்லே இருக்கேன் நான் இன்னும். ஸோ இப்போ நான் கொய்யா பழம் சாப்பிட போகிறேன். மேடம், இது நான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிங்க. அப்படியா? ஒயிட் கலரில் இருக்கு. நீங்கள் என்ன பேர் வேணால் வைக்கலாம், ஆனால் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இது ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ்ல கூட ஐஸ்கிரீம் பண்றீங்களா? அப்ப போன்விட்டா பூஸ்ட்ல கூட பண்ணுவீங்களா? அது பூஸ்ட் தான் உங்களுக்கு வந்து சாக்லேட் பேஸ்ட்ன்றதால அது அந்த அளவுக்கு எடுபடாது. ஓகே. இப்போ வந்து ஹார்லிக்ஸ் வந்து வேற பெக்யூலியர் டேஸ்ட். சேம் ஹார்லிக்ஸ் டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி நீங்க இத அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே தான் சாப்பிடுறேன் நான். நான்லாம் வந்துட்டு சின்ன வயசுல எங்க அம்மா ஹார்லிக்ஸ் கொடுக்கறேன்னா ஓடி போயிடுவேன் நானு. ஐயோ ஹார்லிக்ஸா வேண்டாம், பீட்ரூட் பிடிக்காது, பாவக்காய் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் இங்கே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடும்போது அந்த ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் வந்துட்டு உண்மையிலே சாப்பிடணும் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இது ரிச் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஷாப் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நான் சும்மா சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். சேம் இது லிச்சி ஃப்ரூட் சாப்பிட்ற ஒரு ஃபீலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஆமாம், இங்கே என்னென்ன ஐஸ்கிரீம்? ஹனி, மேங்கோ, டெண்டர், கோகோனட், பாசுந்தி, ரெட் கோவா, லிச்சி, ஹார்லிக்ஸ், பிளாக் கரண்ட், வெண்ணிலா, பிஸ்தா, சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணுறது இங்கேயே தான். அடுத்தது ஸ்டோர் பண்ணுறது பக்கத்துலேயே பண்ணிடுறோம். -18க்கு கம்மி பண்ணி இன்றைக்கி நான் போடுற ஐஸ்கிரீம் நாளைக்கு தான் கொடுப்பேன். ஒரு மோர் தென் 18 hours அதை ஃப்ரீசரில் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகிடுது, அந்த ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கான பாக்டீரியாஸ் அதில் உயிர் வாழாது. அப்போ தைரியமாக சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து சாப்பிட்றவங்களாம் 2 வேளை 3 வேளை வந்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு. அதனால் நான் இப்போ தான் பார்த்தேன், அவர் 3 times வந்து சாப்பிட்டுட்டு போவேன்னு சொன்னார். அதனால் அவர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதால அப்படின்றது எந்த உடம்புக்கும் பாதிப்பும் கிடையாது நம்ம ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும். மோரோவர் நம்ம ஐஸ்கிரீமில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறதில்ல. வெஜிடபிள் ஆயிலோ நான்வெஜ் ஐட்டமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கறதில்ல. பியோர் வெஜிடேரியன். அண்டு இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறது இல்லைன்னா ரீசன் என்னென்னா, நாங்களே தயாரிக்கிறோம், நாங்களே விற்கிறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கும் அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை ஷார்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஐஸ்கிரீம் புதுசாக வேறு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால எங்களுக்கு அடிக்கடி அந்த 2 நாள் 3 நாளுக்கு ஒரு லாட்டு விற்றுரும். அதனால் மோர் தென் 25 வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் நம்ம கொடுக்குறோம். புதுசாக கொடுக்கறதுக்கும் நமக்கு கஸ்டமர் வந்து வாங்குறதால அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிது. கஸ்டமரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட அந்த ஃபேமிலி பேக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மலாய் குல்ஃபின்னு ஒன்று போடுறோம். அதெல்லாம் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா கடை 3:30 வரைக்கும் வந்து வாங்கிட்டே போய்ட்டு இருப்பாங்க. மார்னிங் 8:30 to நைட் 11 வரைக்கும் பண்ணுறோம். எந்த ஹாலிடேயும் கிடையாது. ஆல் டேஸ் ஓப்பனிங். ஸோ வந்துட்டு இனி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யார் யாருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ருக்கு, ஃப்ரூட்டோட ஃப்ளேவரோடு சாப்பிட்ணுன்ருக்கோ கிளம்பி கேக் நகர் வந்துடுங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு அடுத்தது ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ட்ரை பண்ண போகிறேன். யம்மி. சும்மா குளுன்னு இருக்கு. இதில் என்னென்ன இருக்கு? இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னா பாதாம் பிசின், அப்புறம் வந்து சைனா கிராஸ்னுவாங்க, அது வந்து கடல் பாசி தமிழ். இது ரெண்டுமே வந்து பாடி கூலண்ட். ஆமாம், அதுதான் மெயின். ஸோ இனி வருது சம்மர் டைம்னால ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே இது ட்ரை பண்ணுவாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இதில் வந்துட்டு வெறும் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இருக்குது, மில்க் ஃப்ளேவர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஹெல்த்துக்கு வந்து நல்லது எது தேவைப்படுதோ அது எல்லாமே இது இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கிரேப் மேங்கோ ஆரஞ்ச் ஸ்டிக் ஒன்லி 10 rupees தான். எவ்வளோ பெரிய ஸ்டிக் பார்த்திக்கோங்க. ஸ்பெஷல் மலாய் குல்ஃபி வெறும் 30 rupees தான். 30 ரூபா தான். நான் வந்து ஐஸ்கிரீமே சாப்பிட்ருக்கேன். ஸோ ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது. நேச்சுரலாகவே கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், லிச்சி ஜூஸ்,
அதெல்லாம் இருக்குது. அண்டு ரோஸ் மில்க், பாதாம் மில்க், சாக்லேட் மில்க், மேங்கோ மில்க், பிஸ்தா மில்க் இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்ட ஜிகர்தண்டாவும் ட்ரிங்க் ஐட்டத்தில் சேர்ந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டிக் ஐஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப், மேங்கோ, ஆரஞ்சு நேச்சுரல் ஸ்டிக்கு. குழந்தைங்க நிறையா வர்றதால 10 ரூபாய்க்கு தான் அது, அதுவும் நேச்சுரலாக தான் கொடுக்குறோம். எனக்கு எந்த ஜூஸ் கொடுக்க போகிறீங்க? உங்களுக்கு டேங்கி டேஸ்ட் வேணும்னா கிரேப் ஜூஸ் குடிங்க. நல்லா சில்லுன்னு குடிக்கணும்னா லிச்சி ஜூஸ் இருக்குது, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக சார் லிச்சி ஜூஸ் ரெண்டும் குடிக்கலாம்னாலும். இல்லை ஒன்று போதும், இது வயிற்றில் காலி இல்லை இடம். ஸோ இப்போ நான் இது லிச்சியா லிச்சி ஜூஸ் குடிக்க போகிறேன். காலையிலேருந்து அலைஞ்சி பயங்கர டயர்டாக இருக்கு எனக்கு. லிச்சி பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. வீட்டில் லிச்சி பழம் ஜூஸ் போட்டு குடிப்போம்ல, சேம் அதே டேஸ்ட். டாப்பிக்கான லிச்சி ஜூஸ் இருக்குல்ல, அது கிடையாது, இது ரியல் லிச்சி ஃப்ரூட்டோட ஜூஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன், சௌகரியமாக இருக்கேன். இந்த கடைக்கு நான் ரெகுலராக வருவேன். எங்கள் வீட்டுக்கு வேற எங்கேயும் ஐஸ்கிரீம் வாங்க மாட்டேன், இங்கே தான் வாங்குவேன். ஐஸ்கிரீம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். அதை விட இந்த ஓனரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஓனர் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்காரு. அதை விட நல்ல மனுஷன். பண்ணல, அவர் ஒரு அன்புனால இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கிறனால தான் நான் விருகம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கும் சேஃபான ஐஸ்கிரீம். கண்டிப்பாக அவர் மனசு தங்கமான மனசு, அது நானும் ஒத்துக்கிறேன். ஸோ இங்கே என்னென்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து பிளாக் கரண்ட் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன். என்னுடைய ஃபேமிலியில் எங்கள் டாட்டருக்கெல்லாம் வந்து பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாசுந்தி, அது ஒரு அருமையான இது. இது மாதிரி கொய்யா இருக்கு இல்லையா, ரெட் கொய்யா, அதோட இது. இவங்கெல்லாம் இதில் எதுவுமே வேறு கெமிக்கல்லாம் சேர்க்காம இவங்களுடைய மேனுஃபேக்சர் தான் பண்ணுறாங்க. இவங்களை விட இவருடைய அண்ணா எனக்கு ரொம்ப பழக்கம். அவன் இங்கே வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இங்கே நிறைய வர காரணமே இங்கே இருக்கிற குவாலிட்டி, இவருடைய டிசிப்ளின், நல்ல மனசு. மெயின் திங் அது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவருக்கும் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கடவுள் கிருபை. எல்லாம் நல்லா இருக்கணும்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.